அப்படியே புடி இங்க புடி அப்படியே புடி நின்று புடிடா இங்க புடிடா போன அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. நான் இந்த விழாவில் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு இறை தூதராகுதல் மற்றும் அழைப்பு பணி மக்கா வாழ்க்கை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறை தூதர் என்னும் கௌரவம் அருளப்பட்டதற்கு பிறகுள்ள வாழ்க்கையை இரண்டு வகைப்படுத்தலாம். அவை ஒன்றுக்கொன்றும் தன்மைகளால் மாறுபடுகிறது. ஒன்று, மக்காவில் வாழ்ந்த காலம், இது ஏறத்தாழ 13 ஆண்டுகள். 2, மதினாவில் வாழ்ந்த காலம், இது முழுமையாக 10 ஆண்டுகள். இவ்விரு வாழ்க்கையும் மாறுபட்ட பல நிலைகளை கொண்டிருக்கிறது. அவை ஒன்றுக்கொன்று பல தன்மைகள் உண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைப்பு பணியில் கடந்து வந்த பாதைகளை நாம் ஆழ்ந்து கவனிக்கும் போது இதை நாம் அறிகிறோம். மக்கா வாழ்க்கையை 3 காலகட்டங்களாக பிரிக்கலாம். 1, மறைமுக அழைப்பு, இது 3 ஆண்டுகள் வரை நீடித்தது. 2, மக்காவாசிகளுக்கு பகிரங்க அழைப்பு, இது 4ஆம் ஆண்டில் இருந்து ஹிஜ்ரத் வரை தொடர்ந்தது. 3, மக்காவுக்கு வெளியே அழைப்பு பணி, இது 10ஆம் ஆண்டின் இறுதியில் இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இறுதி காலம் வரை தொடர்ந்தது. இவற்றை சுருக்கமாக பார்த்துவிட்டு மதீனா வாழ்க்கை நிலைகளை பின்னர் காண்போம். நபித்துவ நிலையில் ஹிரா குகையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40 வயது நெருங்கியது. அவர்களது ஆலய சிந்தனை தனிமையை விரும்பியது. தண்ணீரையும் சத்துமாவையும் எடுத்துக்கொண்டு மக்காவில் இருந்து 2 மைல் தூரத்தில் உள்ள நூர் மலைக்கு செல்வார்கள். அக்குகை 4 முழ நீளமும் 1.25 முழ அகலமும் கொண்டது. ரமலானில் அங்கு தங்கி வணக்க வழிபாடுகளிலும் இப்புவியையும் அதை தாண்டிய பிரபஞ்சத்தையும் இயக்கும் அபார சக்தியை பற்றி சிந்திப்பதிலும் ஈடுபடுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.